மா என்னம்மா பண்ற? ஷாமுக்கு தான் சாப்பாடு கட்டிட்டு இருக்கேன். நான் டீ கேட்டேனே. டீ போட்டு தான் வச்சிருக்கேன். இது அவனுக்கு டைம் ஆகுது இல்லையா? இந்த பாரு இன்னைக்கு அவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன், இப்போ நைட்டு தான் அவன் நைட் ஷிஃப்ட்ன்றதுனால அவனுக்கு நைட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் போட்டு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு காரக்குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு. அப்படி சொல்லலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு உன்னுடைய ஸ்டைல் தான். வெண்டைக்காய் புளி குழம்பு. அவனுக்கு வந்து முட்டை பொரியல் பண்ணியாச்சு. இதுக்கு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இல்லையா? முட்டை பொரியல். அவ்வளவுதான். சுட சுட சாதம், இதோ சாதம் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் எடுத்து நெய் போட்டு கலரியாச்சு. வர வேண்டிய வேலை இருந்ததுப்பா. கடகடன்னு வந்து டைம் ஆயிடுச்சு. காரக்குழம்பு வச்சு காரக்குழம்பு சுட சுட அவனுக்கு கலரி எடுத்து வச்சாச்சு. இந்த முட்டை பொரியல் பாத்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுக்கணும்ப்பா. கடுகு போட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வதக்கி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலரி கொடுத்தா முட்டை பொரியல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த காரக்குழம்புக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இது ரொம்பவே என் பையனுக்கு பிடிக்கும். அதனால அவனுக்கு செஞ்சாச்சு. இது இப்போதைக்கு அவன் சாப்பாடு வேணாம்னு சொன்னதால அவனுக்கு வந்து பேரிச்சம்பழமும் பாலும் போட்டு மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன். போசல குடிச்சிட்டு போறதுக்கு. பசங்க என்ன வெரைட்டியா தான் கேக்குறாங்க. எனக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்கணும்னா எனக்கு காரக்குழம்பு தான் தெரியும். நீங்க அந்த மாதிரி சட்டுன்னு செய்ய சொல்ல என்ன சமையல் செய்வீங்க சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.